சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஐயோங்க இனிமேல் சாப்பிடவே முடியாதுங்க, உங்கள் பாயாசத்துக்கு இடமே இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? வேணாங்க. ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றீங்க? வேணாங்க. இவ்வளோ தூரம் சாப்பிட்டேன், இனி சாப்பிட்டா எல்லாம் வந்துடும், உள்ள இருக்கிறது மொத்தமாக வெளியே வந்துடும், வேணாங்க. சில பேர் பேக் பண்ணி கொடுத்துட்றீங்களா, வீட்டில் போய் சாப்பிட்றேன். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் காலையில் ஃபுல் பண்டிங் வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறமா காலையில் சோஃபாவில் உட்காந்து சீரியல் பார்க்கணுன்னு யோசனை வராது. ஆமாம், மாமியார் கதை, மாமனார் கதை, மருமக கதை, தேவையில்லாத குப்பையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து குளிக்காமல் கொள்ளாமல் படுத்து கிடக்குறீங்க பாருங்க. இந்த பழக்கமே உள்ளே வராது. எப்போன்னா காலையிலேயே வாயில் கர்த்தருடைய துதியும் ஆராதனையும் உள்ள நிறைஞ்சிருச்சுன்னா இந்த சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் இல்லைன்னு கண்டுபிடிப்பீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நண்பர்களோடு இருக்கிறத விட என்ன பிரச்சனை வந்தாலும் எழுத்து நிற்கிற ஒரு சந்தோஷம் கற்றுக் கொடுப்பார். தொழுவத்தில் மாடு இல்லாமல் போகலாம், ஆடுகள் குட்டி போடாமல் போகலாம், உங்கள் மரத்தில் காய்க்காமல் போகலாம். அர்த்தம் என்னென்னா, எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்தால் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு பழக்கம் வரணும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? வாயை திறந்து என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் பேர் ரொம்ப படிச்சுட்டாங்கன்னா ரொம்ப டீசென்ட் ஆகிடுறாங்க. வாயிலேருந்து சவுண்ட் வர மாட்டேங்குது, காற்று மட்டும் தான் வருது. சில பேருக்கு ரொம்ப படிச்சுட்டாங்க அவங்க, அதனால காற்று மட்டும் தான் வருது. ஸ்தோத்திரம். வாய் அந்த அன்னாள் துக்கத்தினால உதடு அசைந்தது, சத்தமோ வரவில்லை. நான் யோசிப்பேன், சார் சவுண்ட் வரலன்னு ரொம்ப துக்கமாக இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கக்கூடாது. நம்ம சத்தம் எப்படி இருக்கணும்னா, கம்பீர சத்தத்தோடு பாடணும். நாலேலியா நல்லா சொல்லுங்களேன், நான் கெட்டா போயிடுவோம். நல்ல கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, தொண்டையை கொடுத்து, நல்ல சத்தம் கொடுத்துக்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் சர்ச்சுக்கு சொல்கிறது, நீங்கள் வரும்போதே பிள்ளைங்களெல்லாம் ஆராதனை கூட்டுவாங்க, படிக்க வைங்க, ஆராதனை பழக்குவீங்க அந்த பிள்ளைங்களை. நீங்கள் உள்ளே வரும்போதே 7 மணி சர்வீஸுக்கு 8:30 உள்ளே வந்தாமா எங்கே பாட்டு பாடுறது? நீங்கள் நிறைய பேர் ஸ்டேடியமில் மேட்ச் பார்க்க வந்த மாதிரி வராங்க. அப்படி வரக்கூடாது, பாடுறதுக்கு வரணும். கர்த்தரை துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும். காலையில் ஒவ்வொரு நாள் எழும்பின உடனே வாயை திறந்து நல்லா பாடுங்க, பாடி ஆராதிச்சு பாருங்க. அந்த மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை நிரப்பும். அந்த மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா பிசாசு பார்ப்பான், இனிமேல் நம்ம கொண்டு வந்தால் எந்த வியாபாரமும் நடக்காது போல இருக்கு, இவன் ஃபுல்லாக இருக்கான், ஃபுல் மகிழ்ச்சியோடு இருக்கான், இங்கே நம்ம வியாபாரம் ஓடாது. இந்த அனித்தியமான பாவ சந்தோஷம்லாம் வேணான்னு சொல்லிடுவோம் நம்ம. இதோ நான் காலையிலே ஃபுல்லாக அடிச்சிட்டேங்க, காலையிலே ஃபுல் நல்லா மகிழ்ந்து களி கூர்ந்து இருதயம் நிரம்பி இருக்கு, இதுக்கு மேலே உலகம் கொடுக்குற எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம், தூக்கி போடுவோம் நம்ம. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தோடனே சார்ஜ் பண்ணிடுங்க. இன்னிலிருந்து ஒரு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? காலையில் எழுந்தோடனே வீட்டில் என்ன சத்தம் கேட்கணும்? பாட்டு சத்தம். பெட்டை விட்டு எழும்பும் போதே ஒரு பாட்டு சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. எல்லாரும் வீட்லேயும் அந்த ஒரு பாடல் சத்தத்தோடு ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி ஆராதிச்சு தேவனை உயர்த்தி புகழ்ந்து பாருங்க. நான் சொல்லுவேன், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள எழும்பும் போது நீங்கள் உறுதியாக நிற்பீங்க அவனுக்கு முன்னால். இதில் நிறையா இருக்குது, ஒன்று தான் தொட்டிருக்கேன் இன்னைக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு ஆயுதத்தையாவது முதல்ல எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எழும்பி பாடுவேன். காலில் எடுத்துட முணுமுணுக்கிறது, கண்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கண்ட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கவலைகளால் மனசை நிரப்பாமல் தேவனை துதிப்பேன். பெட்டில் உட்காந்தாகிலும் தனிப்பட்ட விதமாக தேவன் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு மாடி இருக்குன்னா மாடியில் அப்படியே நடந்து அப்படியே பாடி கர்த்தரை தனியாக ஆராதித்து மகிமைப்படுத்தி அந்த மகிழ்ச்சியினால் நிரம்புங்க. நான் சொல்லுவேன், அந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஒன்று வருது, அந்த மகிழ்ச்சியே உங்களுக்கு ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. அந்த தலைச்சீரா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த மகிழ்ச்சியெல்லாம் நிரம்பும் போது பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. அது ஆயுதமாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி
அந்த சர்வ ஆயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க. வித்தவுட் ஆர்மர், வித்தவுட் யோர் வெப்பன்ஸ், யூ ஜஸ்ட் கேனாட் கோ இன்டு திஸ் வார். ஆண்டவரே, நான் உமக்காக எழுந்து பிரகாசிக்க நிற்கிறதுக்கு எனக்கு தயவாக எனக்கு பலன் தாங்க. அந்த முழு ஆர்மரை எடுத்துட்டு போட்டுட்டு நான் போய் ஒவ்வொரு நாளும் பிசாசின் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எனக்கு நிச்சயமாய் தெரியும், அவனுக்கு முன்பாக நீங்கள் துதியோடும் பாடலோடும் எதிர்த்து நிற்கும் போது விட்டு ஓடியே போயிடுவான் அவன். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவங்ககிட்ட வியாபாரமே நடக்காது போல இருக்கு. எதை கொண்டு வந்தாலும் வாங்க மாட்டேன்றாங்க, எல்லாம் ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க திருப்தியாக இருக்காங்களே. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு இனி என்ன செய்யாது? தாகம் எடுக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் காலையிலேயே உங்களை ஃபில் பண்ணுங்க. அப்போ நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா.